ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே அவர் சொன்னார், இல்லை நான் கஷ்டப்படுறதுக்காகலாம் சொல்லலை. எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை யோசிக்காமல் முடிவெடுக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு இப்போ இதாகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம யோசிக்காமல் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம யோசித்து அதில் பயனில்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே நான் அதுக்கப்புறம் பேசலை. நீங்கள் அதெல்லாம் பற்றி பேசிட்டு நம்ம என்ன ஆக போகுது, பேசுகிறனால ஒன்றுமே மாறிட போகிறதில்ல. மாறுதலுங்கிறது நம்மள்ட்டேருந்து தான் உருவாகணும். உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நாங்கள் அதை பற்றி பேச வேண்டாம், இப்போதைக்கு பேச வேண்டாம், போக போக எல்லாம் சரியாகும். சரியாகிறதுனால தான் எனக்கு ஓரளவு மனசு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை ஒரு பாசிட்டிவாகவும் சரி இதாகவும் சரி எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைமுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதெல்லாம் ஒரு விஷயமா எடுக்காதீங்க. போக போக எல்லாமே சரியாயிடும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு மனசை இது பண்ணிக்க வேண்டியதான். இந்த நேரத்தில் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண தேவையில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாமே கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாயிடும். நம்ம அதுக்காக இந்த நிலைமைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அந்த விஷயங்களுக்கு ஒரு மனசார எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம அதெல்லாம் சரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. போக போக நம்மளுக்கு எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள எல்லாத்தையும் நல்லபடியாக எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கட்டும். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு மேலே நம்மளால எதையும் சரி பண்ண முடியாது. சரி பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க முடியாது. அக்செப்ட் பண்ணுற விஷயங்கள் பண்ணுறது மாதிரி இருந்தால் ஓகே. பண்ணாத விஷயங்கள நம்ம கொஞ்சம் எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். நம்மளால இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறத நம்ம முடிவெடுத்துக்கிட்டு தான் யோசிக்கணும். முடிவெடுத்தால் எல்லாமே சரியாக அமையும். முடிவெடுக்காமல் ஒரு சில விஷயங்கள நம்மளா நினைக்கிறது தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்ம அதை இதாக நினைக்கிறது மாதிரியான ஒரு சில இது இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே சரியாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம போக போக எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இது சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு சொல்லிட்டு நம்ம குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இதாக தான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவான விஷயங்கள கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கான ஒரு பாசிட்டிவ் விஷயங்கிறது நடந்தால் மட்டும்தான் நம்மளால கண்டிப்பாக எல்லாமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா அதுவும் உண்மை தான். பொறுமையாக தான் எல்லா விஷயங்களையும் நம்ம கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். அதுக்கு இடையில நம்மளுக்கு எதுக்குமே இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள மறைமுகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு நல்ல விதமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் எல்லாம் சரியாக இருக்கும்.